Micromax In Note 2 ஒரு நல்ல ஃபோன். பட் அந்த ஃபோனை நீங்கள் ஏன் வாங்கக்கூடாது? இதுதான் இன்னைக்கு வீடியோவான டாபிக். என்னடா சொல்றீங்க? ஆனா ஒரு கண்டிஷன். ஏன் வாங்கக்கூடாதுன்றத நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம், கடைசியாக பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஏன் நல்ல ஃபோன்றதை பார்த்துருவோமா? ஸோ இப்போ இந்த ஃபோனோட ஒரு ஓவர்வியூ பார்ப்போம், ஒரு மினி ஓவர்வியூ. ஸோ இந்த ஃபோன் ஏன் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பார்ட். ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக இது ஏன் வாங்கக்கூடாது அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். அண்ட் இட்ஸ் நாட் எனி நிட்பிக்கிங், இட்ஸ் அ ரியல் ரீசன். உண்மையாகவே இந்த ஃபோனை வாங்க வேண்டான்னு தான் நான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் வியூவர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவேன். ஸோ இது உண்மையாகவே உங்கள் டிசிஷனை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் டில் தி லாஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி நம்ம பார்ப்போம். எடுத்தோடனே ப்ராசஸர் நம்ம பார்க்குறோம். இங்கே நமக்கு மீடியாடெக்கோட ஹீலியோ G95 கொடுத்துருக்காங்க. ஸோ G95 இந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர் தான். லைக் இதோட பெட்டராக சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் இட்ஸ் நாட் ரொம்ப பெட்டர்லாம் கிடையாது. திஸ் இஸ் வெரி குட். அண்ட் ப்ராசஸர் விஷயத்தில் நமக்கு இங்கே பிரச்சனை இல்லைன்னு தெரியும் போது லெட்ஸ் குவிக்லி கெட் ஓவர் தி அதர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டூ. ப்ராசஸருக்கு அப்புறம் நம்ம டிஸ்பிளேக்கு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே இஸ் ஆல்சோ குவைட் குட். ஒரு 6.43 inch 1080p AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் இந்த ப்ரைஸில் ஒரு AMOLED டிஸ்பிளேன்றது இட்ஸ் ரியலி குட். அண்ட் அதுவும் இல்லாமல் ஃபுல் HD + 1080p ரெசல்யூஷனோட கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வண்டர்ஃபுல். மற்ற பிராண்ட்ஸ் மாதிரி பண்ணாமல் போன ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்கிரேட்னு ஒன்று பண்ணால் அதை சாலிடாக பண்ணுறதுல மைக்ரோமேக்ஸ் ஆக்சுவலாக ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்காங்க. ஸோ குட் ஜாப் ஹியர். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பேட்டரி அண்ட் சார்ஜிங் போனால் கூட அண்ட் தேர் அங்கேயும் இட்ஸ் அன் அப்கிரேட். 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் அ ப்ராப்பர் சைஸ், நாட் டூ ஸ்மால். சொல்ல போனால் இட்ஸ் பிக் பேக். அண்ட் சார்ஜிங்க்கு தே ஹவ் நாட் ஆப்டட் அவுட். 30 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸ்லேயே 30 watt சார்ஜரும் கொடுக்குறாங்க. அகெயின் இம்ப்ரெசிவ். இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறது இம்ப்ரெசிவாக இருக்கும். ப்ரைஸ் சொல்லும் போது அகெயின் ஃபார் தட் ப்ரைஸ் இட்ஸ் பிரிட்டி இம்ப்ரெசிவ். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய ஒரே செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேமராஸ் தான். அண்ட் அதுவுமே கூட ஆன் பேப்பர் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு 48 MP ப்ரைமரி சென்சர் கொடுத்துருக்காங்க. அது என்ன சென்சர்னு அவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ மென்ஷன் பண்ணாத பட்சத்தில் இட்ஸ் ப்ரெஸ்யூமப்ளி ஒரு சாம்சங் ஆர் அன் ஆம்னிவிஷன் சென்சர். எதர் ஆஃப் இட் இந்த ப்ரைஸில் இட்ஸ் ஓகே. அண்ட் ஒரு 5 MP AndroWide ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் டீசென்ட். அண்ட் 2 MP மேக்ரோ டெப்த் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நாட் குட். செல்ஃபிக்கு 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, விச் அக்கார்டிங் டு த ரிவ்யூஸ் ஆர் ஜஸ்ட் டீசென்ட். அண்ட் கேமராஸ் படி பார்க்கும்போது டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஸோ மச், பிகாஸ் பிரைமரி அண்ட் செல்ஃபி கேமரா மட்டும்தான் ஓரளவுக்கு ஓகேவாக தெரியுது. அண்ட் மைக்ரோமேக்ஸோட கேமரா சாஃப்ட்வேர் அவ்வளோ இம்ப்ரெசிவ் இல்லைன்ற பட்சத்தில் ஜஸ்ட் டேக் இட் லைட்டாக எடுத்துக்கோங்க, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் நவ் வி ஆர் கெட்டிங் இன் டு த ரியல் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஏன் இந்த ஃபோனை வாங்கக்கூடாது? இவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்குது. இதோட ப்ரைஸ் கூட நான் இப்போ சொல்லிடுறேன். 14,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா 14,000 இட்ஸ் ஜஸ்ட் ப்ராப்பர். ரொம்பவே இட் ஜஸ்ட் மேக் சென்ஸ் ஸோ மச். ஸோ இவ்வளோ நல்ல ஃபோனை எதுக்கு நீ வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, வாங்கக்கூடாதுன்னு இல்லை, வாங்கக்கூடாதுன்னு என்னோடய அட்வைஸ். ஸோ அது ஏன்னு சொல்லிட்டு நான் என்னோடய ரீசன் சொன்னோன்னே நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோனில் ஆக்சுவலாக என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ்க்கு ஒரு சின்ன நோட். நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ ரெக்கமெண்ட் ஆனால் மட்டும் திருப்பி கிளிக் பண்ணி பார்க்குறீங்க. அதில் 94% பீப்புள் இந்த மாதிரி ரெக்கமெண்ட் ஆனால் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, விச் இஸ் ரொம்ப நல்ல விஷயம். எங்கள் வீடியோ தெரிஞ்சு நீங்கள் பார்க்குறீங்க, வி அப்ரிஷியேட் தட், தேங்க்ஸ் அ லாட். பட் இதில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். உங்களுக்கும் நாங்கள் போடுற வீடியோலாம் திரும்ப கரெக்டாக ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும். ஸோ நவ் கெட்டிங் இன்டு த ரியல் பார்ட் ஆஃப் த வீடியோ. ஏன் இந்த ஃபோனை வாங்கக்கூடாது? ஸோ மைக்ரோமேக்ஸ் ஒரு பெரிய விஷயம் பண்ணாங்க லாஸ்ட் இயர். ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னோட் 1 ஒரு நல்ல ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாங்க. ரியலி இட் வாஸ் அ கிரேட் ஃபோன். அண்ட் அந்த ஃபோனோட ஒன் ஆஃப் த மெயின் செல்லிங் பாயிண்ட்ஸாக ஒரு விஷயத்தை பண்ணாங்க, விச் வாஸ் அ வெரி குட் திங். பட் அதுதான் இன்றைக்கி இந்த நேரத்தில் இந்த ஃபோனை வாங்க வேணான்னு என்ன சொல்ல வைக்கிற ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர். மைக்ரோமேக்ஸ் லாஸ்ட் டைம் இந்த ஃபோனை பண்ணும்போது இன்னோட் 1 கொண்டு வரும்போது ஒரு மெயின் செல்லிங் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. நிறைய பேருக்கு MIUI ரியல்மின்ற பேரில் ஃபீச்சர் ரிச்சான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறன்ற ஆசையில் ஆட்ஸ் அண்ட் ப்ளோட்வேர்ஸ் வரது நிறைய பேருக்கு பிடிக்கல. ஸோ க்ளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் நிறைய பேர் நம்ம இந்தியன்ஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணாங்கன்னு மைக்ரோமேக்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் இட் வாஸ் ஈஸியர் ஃபார் தம் டு மெயின்டைன் அஸ் வெல். அவங்க பெருசாக பண்ணவே வேணாம். கூகுளோட பேசிக் ஆண்ட்ராய்டு எடுத்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணாலே போதும், ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இஸ் ரெடி. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுக்குறது என்ன தப்புன்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுக்குறது தப்பு இல்லை. அவங்க கூடவே சேர்ந்து ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ணாங்க, சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ராமிஸ் தான் தப்பு. எஸ், மைக்ரோமேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 months to 1 year தான் ப்ராப்பராக அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் அவங்க கொடுத்த 1-2 அப்டேட்டுக்கு கூட என்னமோ 3க்கு ராக்கெட் அனுப்புன மாதிரி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்டேட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் ஒரு மேட்டர்னு சொல்லிட்டு. ஸோ அப்போவே நான் லைட்டாக டவுட் வந்துச்சு. எஸ், ஒரு 6 to 8 months or 1 year அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்ஸே வரதில்லைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்னோட் 1
யூசர்ஸ் வந்து ட்விட்டர்லேயும் நிறைய இடத்துலையும் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாங்க. எங்களுக்கே கூட 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொன்னாங்க, என்ன ப்ரோ ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுக்குறேன்னாங்க, ப்ராமிஸ்லாம் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் எதுவுமே காணோம். அண்ட் அப்டேட் வராததில் உனக்கு என்னென்னா பிரச்சனை, இருந்துட்டு போட்டோம், ஃபோன் தானே, அப்டேட்டில் என்ன பெருசாக புது ஃபீச்சர் வந்துட போது நீங்கள் கேட்கலாம். அதில் நிறைய வல்னரபிலிட்டிஸ் இருக்குது. ஆண்ட்ராய்ட் மாதம் செக்யூரிட்டி பேட்ச் விட்றான் அப்படின்னா அதில் ஒரு ரீசன் இருக்குது. அந்த ஒரு செக்யூரிட்டி பேட்சுக்கும் ஃபோனோட செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். லைக் யுவர் டேட்டா இஸ் மச் மோர் சேஃபர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மைக்ரோமேக்ஸ் வந்து இந்த மாதிரி நிறுத்துறதுல என்னென்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்லையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன பக் விட்டு வச்சுருப்பாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கியான வெர்ஷனில் வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் அப்டேட்டே வராமல் இருந்திருக்கு. ஸோ ஃபோனில் நிறையா பக்ஸ் இருக்க மாதிரி பிரச்சனைலாம் நிறைய பேருக்கு மாட்டிடுச்சு. இதில் என்ன பிரச்சனைனா அவங்க எல்லாரையும் ஹேண்டில் பண்ணலன்றது தான். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துக்கிட்டு இருக்குன்றாங்க, சில பேருக்கு பார்த்திங்கன்னா 6 மாதத்துல நின்றுச்சுன்றாங்க. ஸோ இப்படி பேட்சஸ் ஆஃப் பீப்புள் வந்து ப்ராப்பராக பிரிக்காமல் அப்டேட் எல்லாருக்குமே போகாமல் அரைக்குறையான சாஃப்ட்வேர் அப்டேட் வேலை பார்த்துட்டு இருக்காங்க மைக்ரோமேக்ஸ். ஸோ தெரியுது அவங்க வந்து இன்னும் ஒரு புது கம்பெனி, இந்தியன் கம்பெனியாக இருந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுன்னு ஒரு பக்கம் யோசித்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளை பற்றியும் யோசிச்சு பார்க்கணும். இவ்வளோ காசு போட்டு ஃபோன் வாங்குகிறோம். ஸோ ஆஸ் அ டெக் என்தூசியஸ்ட் நான் வந்து ஒரு ப்ராப்பர் சாஃப்ட்வேர் சப்போர்ட் இல்லாத ஃபோனை கண்டிப்பாக வாங்க மாட்டேன். ஒரு சாஃப்ட்வேர் சப்போர்ட் இல்லாத ஃபோன் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 2 to 3 years யூஸ் பண்ணுறது கஷ்டம்தான். ஐ மீன் அதுக்குள்ளே லைக் நிறைய ஆப்ஸ் சப்போர்ட்ஸ் போக இழந்துடும். நீங்கள் லாங் டைம் ஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா லைக் 5 to 6 years யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த ஃபோனெல்லாம் டோட்டலாக மறந்துடணும். ஏன்னா லைக் மைக்ரோமேக்ஸ் போன தடவை மாதிரி தான் இந்த தடவையும் பண்ண போகிறாங்க. இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் 10 தான் மாட்டி நிற்க போகுது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி டூம். ஒரு ஆப்பாக சப்போர்ட் இழந்துகிட்டே வரும் அந்த 4-5வது வருஷம். சாஃப்ட்வேர் அப்டேட் பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை ப்ரோ. நீங்கள் வந்து ஃபோன் ஸ்பெக்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இன்னொட்டு வாங்குங்க. ஒரு இந்தியன் பிராண்ட் சப்போர்ட் பண்ணணும் சம்திங் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா. பட் ஒரு பக்கம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு ஸ்ட்ரகிளிங் பிராண்டை வாங்க வேணான்னு சொல்லி தடுக்கிறது. எஸ், ஐ ஃபீல் பேட். வாங்குறவங்க தான் எனக்கு முக்கியம், கம்பெனி முக்கியம் இல்லை. ஒரு ஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் வியூவர்ஸ் வந்து சேனலில் பார்க்குறீங்க. ஸோ என்னோடய அட்வைஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெட்டக்கூடாது. லாஸ்ட் டைம் நாங்கள் Note 1 ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டோம். உண்மையாக நல்ல ஃபோன் தான். பட் இப்படி சாஃப்ட்வேரில் அவங்க கழுத்து இருப்பாங்கன்னு தெரில. 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கள்கிட்ட வந்து கேட்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இந்த தடவை யாரும் அந்த மாதிரி கேட்டக்கூடாது அப்படின்னா எப்படி சொல்கிறது, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்லுவாங்கள்ல. வாங்கிட்டு அப்புறமா அப்டேட் வரல ப்ரோ, ஃபோன் ஸ்லோ ஆகிடுச்சு ப்ரோ, அந்த மாதிரி எதுவும் சொல்லாமல் இந்த ஃபோனை அவாய்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நீங்கள் டாப் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா Moto G31 வீடியோ பார்க்கலாம். அந்த Note 1 ஆல்டர்னேட்டிவ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபோன் தான் இது. அண்ட் பாட்டம் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா Moto G51 பார்க்கலாம். அந்த G31க்கு ஒரு குட்டி அப்கிரேடு. அண்ட் ரைட்டில் நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. ஸோ பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் எல்லாம்.